சைவமா அசைவமா என்றென்றும் தொடரும் கேள்வி இது. சைவமே மனிதர்களின் உணவு. அசைவ உணவு தான் பெரும்பாலான நோய்கள் உருவாவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. அசைவத்தின் நச்சுத்தன்மை நம் உடலை விட்டு நீங்க ஏறத்தாழ 7 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. சைவம் என்றால் வெறும் கர்மா அல்லது உயிர்கொலை என்று மட்டும் நினைக்காமல் அதற்குரிய அறிவியல் பூர்வமான உண்மைகளை எடுத்துரைக்கும் இந்த பதிவை இப்பொழுது காண்போம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனின் உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ உணவு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி சயின்டிஃபிக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். எது அசைவ ஜீவங்கள், எது சைவ ஜீவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் ஒரு பிரிவு இருக்குது. யார் சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாது. அதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பல்லு பிளண்ட்டாகி இருக்கிறவங்க, நகம் பிளண்ட்டாகி இருக்கிறவங்க, எந்த ஜீவம் இருக்கட்டும், அவற்றை சைவ உணவாளர்கள் அப்படின்றது அர்த்தம். அதுவே கோரப்பல் கோரநகம் இருக்குது அப்படின்னா அதை அனைத்தும் அசைவ ஜீவங்க அப்படின்றது அர்த்தம். இது இயற்கையிலவே வர ஒரு பிரிவு. அப்படி பார்த்தாக்கா மனிதனுடைய பல் நகம் பிளண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம சைவ உணவாளர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் பாயிண்ட்ஸு நிறைய இருக்குது. நம்மளுடைய பாடி அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சைவத்துக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்குது. என்னென்ன வேணும் சைவ உணவு உண்ணற ஜீவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு HDL கொலஸ்ட்ரால் வித்து வாட்டர் வித்து ஃபைபர், அதாவது ஆரோக்கியமான கொழுப்பு பதார்த்தம் தேவை, தண்ணி தேவை, நார் சத்து தேவை. இப்போது ஆரோக்கியமான கொழுப்பு பதார்த்தம் எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைவ உணவில் இயற்கையாக வந்தால் மரம் கொடுக்குற சாப்பாடில் இருந்து தான் நம்மளுக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்பு பதார்த்தம் வருது. இன்னும் பார்த்திங்கன்னா, ஒரு சூரியனுடைய சக்தி, சூரியனுடைய ஞானமும் மரம் வாயிலாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கிறதால மனிதன் அறிவி இருக்கிறவங்கன்னா சக்தி வாய்ந்தவனா இருக்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா, அடுத்தது வாட்டர். நம்மளுக்கு தண்ணி இருக்கும். சைவ உணவில் எந்த காய்கறி எடுத்தால் கூட அதில் பழம் எடுத்தால் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நார் சத்து இருக்குது. நார் சத்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா 2 வகையான நார் சத்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த நார் சத்து ஃபைபர் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் யூஸ் ஆகிட்டு தேவையற்றது அனைத்தும் நம்மளுக்கு வெளியே அனுப்புறதுக்கு நார் சத்து தேவைப்படுது. இன்னொரு நார் சத்து இருக்குது, அது ரத்தத்தில் கலந்து கரைஞ்சி பிளட்டு பியூரிஃபை பண்ணுது. இது 2வது நார் சத்து. இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு சைவ உணவில் மட்டுமே கிடைக்குது. ஆனால் அசைவ உணவில் என்ன கிடைக்குது அது கூட நம்ம பார்க்கலாம். அசைவ உணவில் நம்மளுக்கு LDL கொலஸ்ட்ரால் வித்தவுட் வாட்டர் வித்தவுட் ஃபைபர் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கெட்ட தீய கொழுப்பு பதார்த்தம் கிடைக்குது. அந்த ஆனிமல் ஃபுட்டு விலங்கு சாப்பாட்டிலிருந்து நம்மளுக்கு LDL கொலஸ்ட்ரால் கிடைக்குது.
வாட்டர் கிடைக்கிறது இல்லை, நார் சத்தும் கிடைக்கிறது இல்லை. நம்மளுடைய ஹார்ட்டுக்கு எதை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் தேவை. அதுவே எல்டிஎல் கொலஸ்ட்ராலால் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப ஆபத்தானது எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அதனால் எது தேவை இருக்குதோ அது கொடுக்கறது இல்லை, எது தேவை இல்லையோ அது நம்மளுடைய உடலுக்கு கொடுக்குறோம். அதனால் இந்த சயின்டிஃபிக் பாயிண்ட்ஸோட நம்ம தெரிஞ்சுக்கணி விழிப்புணர்வோட விட வேண்டியது இருக்கும் அசைவம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு விழுங்கிறது இல்லை, மென்று சாப்பிட்றோம். அப்படி பண்ணால் கூட நம்மளுக்கு இடையில தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஜீவங்களை பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த நகத்தோட அதனை எடுத்து அப்படியே உள்ளே போட்டு விழுங்கி விட்டுடும். அப்படின்னா நம்மளுக்கு மென்று சலைவோட உள்ள ஃபுட் பைப் சின்னதாக இருக்கும், அதில் போகணுன்னா அந்த சிஸ்டம் தான் நம்மளுக்கு இருக்குது. அதுவே அந்த ஜீவங்களுக்கு ஃபுட் பைப்பு ரொம்ப பெருசாக இருக்கும், அது அப்படியே மிழுங்கினா கூட உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம், வயிற்றில் நம்மளுக்கு சைவத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே என்ஜைம்ஸு ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும். அதுவே அந்த ஜீவங்களுக்கு நம்ம விட 20 மடங்கள் அதிகமான டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு ப்ரொடியூஸ் ஆகும். அதை எடுத்து துணி மேலே போட்டால் கூட துணி எரிஞ்சு போகும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அந்த சிஸ்டமே கிடையாது. நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சைவ உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 4 hours போதும். அதுவே நான்வெஜ் ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 72 hours வேணும். அப்போது அந்த ஃபுட்லிருந்து நம்மளுக்கு சக்தி வருதா, இல்லை நம்மளுடைய சக்தி டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு யூஸ் ஆகிட்டு நம்ம லேக் ஆஃப் எனர்ஜியோடு இருக்கிறோமா, தட் இஸ் சக்தி கம்மியாகுதா அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அசைவ உணவு சாப்பிட்டா சக்தி அனைத்தும் அங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு போகிறதால ஆக்சிஜன் குறையிறதுனால நம்மளுக்கு தூங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். அதுவே சைவ உணவு சாப்பிட்டா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம். அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம சைவ உணவு செய்யும் பொழுது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது. அதுவே அசைவ உணவு சமைக்கும் பொழுது நிறைய சேர்க்குறோம், தட் இஸ் உப்பு, காரம், இஞ்சி, பூண்டு அனைத்தும் சேர்த்தாதான் அதுக்கு ருசி வருது, அதை போட்டாதான் டைஜஸ்டே ஆகுது. அதுவே பச்சை மாம்சம் சாப்பிட்டோன்னா ஒரு 1 monthல மனிதன் இறந்து போயிடுவாங்க, அவ்வளோ டேஞ்சரானது. அதனால் நம்மளுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கினி அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுடைய பாடி யூஸ் பண்ணிக்கணும். நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய குடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் அந்த ஜீவங்களுடைய குடல் ரொம்ப சின்னதாக இருக்கும். அது கடகட டைஜஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். அந்த சிஸ்டம் நம்மளுக்கு கிடையாது, நிதானமாக டைஜஸ்ட் பண்ணி அதனுடைய சாரம் உடலுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி நிதானமாக டைஜஸ்ட் பண்ணும் பொழுது நான்வெஜ் டைஜஸ்ட் பண்ண முடியாமலே குடல் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய கிட்னிஸு ஃபில்டர் பண்ண வேண்டிய டியூட்டி கிட்னிஸோடையது. எப்போ நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்றோமோ அது ஃபில்டர் பண்ண முடியாமலே, ஏன்னா அதில் தேவையற்ற பொருட்கள் நிறையவே இருக்குது, அதனால் ஃபில்டர் பண்ண முடியாமலே ஓட்டி பண்ணுறதால அது டேமேஜ் ஆகிட்டு சின்ன வயசுலவே கிட்னி ப்ராப்ளம்ஸ் வருது. அதே போல் நம்மளுடைய லிவர் பார்த்திங்கன்னா விஷத்தை க்ளீன் பண்ண வேண்டிய டியூட்டி லிவருடைய டியூட்டி. எப்படி
நம்ம வந்து லிவர் கிளீனிங் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜில் வந்து டாக்ஸின்ஸ் கம்மியாக இருக்கும், விஷ பதார்த்தம் கம்மியாக இருக்கும். அந்த விஷ பதார்த்தத்தை க்ளீன் பண்ண வேண்டிய டியூட்டி மட்டும்தான் நம்மளுடைய லிவர்து. அதே நான்வெஜ்ஜு சாப்பிட்டோன்னா அந்த ஜீவங்களை கொலை பண்ணும் பொழுது அது பயந்து விஷ டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணிடும். நுரையா வரும் அந்த வாயில். அந்த ஜீவங்களை கொலை பண்ண வரும் பொழுது அவற்றை பயந்து விஷ டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும் பொழுது அவற்றை நம்ம சாப்பிட்றதால நமக்கு அந்த பயம், விஷம் அனைத்தும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்குது. நம்ம ஃபிசிக்கல் பாடி மட்டுமே கிடையாது, நம்மளுடைய எமோஷனல் பாடி கூட பொல்யூட் ஆகிட்டுருக்குது பயத்தால், டென்ஷனால். எப்போ அந்த விஷ பதார்த்தம் க்ளீன் பண்ண வேண்டிய டியூட்டி லிவர், அதுக்கு ஓடி பண்ண வேண்டியது இருக்கும் அதிக விஷ பதார்த்தத்தை. அப்படி ஓடி பண்ணுறதால மறுபடியும் சின்ன வயசுலவே லிவர் ப்ராப்ளம் வரதால நம்மளுக்கு வந்து பாடி டேமேஜ் ஆகிட்டுருக்குது. இப்படி பார்த்தோன்னா நம்மளுடைய உடல் முழுசாக சைவ உணவுக்கு ஏற்ற மாதிரியே தான் அமைப்பு இருக்குது, கன்ஸ்ட்ரக்டு ஆகிருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.